நீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் ஒரு டவுட் இருக்கா? எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலனா என் லைஃபே முடிஞ்சிடுச்சா? வெயிட், எம்பிபிஎஸ் மட்டும்தான் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்னு யார் சொன்னா? மெடிக்கல் ஃபீல்டில் இன்னும் பவர்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இஸ் பிடிஎஸ். ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸாக மீட் பண்ணிட்டேன். அவங்க எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, அக்கா பிடிஎஸ் வர்த்தா? பிடிஎஸ்னால் என்ன, எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கு ஃப்யூச்சர் இருக்கா? உங்களுக்கும் இதே மாதிரி டவுட் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஐ அம் டாக்டர் மிருதுளா. வெல்கம் டு MS Dentistry. வாட் இஸ் பிடிஎஸ்? பிடிஎஸ்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. இது வந்து ஒரு 5-year மெடிக்கல் கோர்ஸ். 4 year is study period, 1 year is internship period. Then you will become a dentist. Wow! What are the eligibilities to join in BDS? First, 11th 12th நீங்கள் கம்பல்சரி பயாலஜி குரூப் எடுத்துக்கணும். either biology with maths or pure science is fine. Then NEET exam compulsory attend பண்ணி NEET examல qualify ஆயிருக்கணும். Based on NEET score, you will get either government college or private college. Without NEET, you cannot join BDS in India. கொஞ்சம் கஷ்டமா. BDS ஜாயின் பண்ணோன்னா அரவுண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா 350லேருந்து 500க்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா சான்சஸ் பெட்டர். அதுதான் பெஸ்ட் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். 350லேருந்து நீங்கள் 500 எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸ் சீட் கிடைக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 350 to 500 மார்க்லாம் போகாது. ஹையர் ரேங்க் இருந்தால் தான் கவர்மெண்ட் காலேஜ் GDCயில் சேர முடியும். Why to choose BDS? BDS ஏன் சூஸ் பண்ணணும்னு கேட்டால் இதில் ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கும், க்ரியேட்டிவிட்டி ப்ளஸ் கிளினிக்கல் ஒர்க் இருக்கும். தட் இஸ் போத் பிரெயின் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும். பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்கா? பிடிஎஸ் படித்தா ஃப்யூச்சர் இல்லைன்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? கம்ப்ளீட்லி இதெல்லாம் மித். பிடிஎஸ் படிச்சுட்டு நீங்கள் ஓனாக கிளினிக் வைக்கலாம். ப்ரைவேட் கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டலில் டென்டிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆர் எதர் MDS முடிச்சு ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். தென் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அண்ட் கோர்ஸ்லாம் பண்ணால் ஹை டிமாண்ட் இருக்குது. ஆஸ்திரேலியா போகலாம், UK US நீங்கள் ஃபாரினில் போய்ட்டு கூட படிக்கலாம். ஆஸ்திரேலியாலாம் நீங்கள் போகணும் அப்படின்னா நான் கிளினிக்கல் சைட் தான் போக முடியும். கிளினிக்கல் சைட் போனீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடிஎஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் ஸ்கில் டெவலப் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இது ஜஸ்ட் ஒரு டிகிரி மட்டும் இல்லை, இது ஒரு ஸ்கில் பேஸ்ட் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். பட் கரெக்ட் மைண்ட் செட் அண்ட் கன்சிஸ்டன்சி இருந்தால் இது ஒரு ரிவார்டிங்கான கரியர். ஃபைனலி MBBS கிடைக்கலன்னா உங்கள் லைஃபே ஓவர்னு மட்டும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு செட்டான பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சக்ஸஸ் வருது உங்கள் கோர்ஸ்னால இல்லை, நீங்கள் எடுக்கிற டிசிஷனில் இருக்குது. ஸோ MBBS மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வர வீடியோஸில் கிளியர் பண்ணுறேன்.